பல போராட்டங்களையும் விமர்சனங்களையும் தாண்டி குழந்தை பெத்துக்கிட்ட 6 பேரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்க செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போறது தாமஸ் பீட்டி. இவர் பிறந்தது ஜெர்மனில. இவர் தான் உலகத்துல முதல் முறையா குழந்தை பெத்துக்கிட்ட ஆணுன்னு சொல்றாங்க. ஆனா இவர் பிறக்கும் போது ஆனா பிறக்கலையா. இவர் ஜெர்மனில 1974 பிறக்கும் போது ஒரு நார்மலான பொண்ணா தான் பிறந்திருக்காரு. ஆனா 2002ல இவருக்கு 28 வயசு ஆகும்போது ஜெண்டர் ஆபரேஷன் பண்ணி ஆனா மாறியிருக்காரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு நான்சிங்கிற இவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணமாகி 3 வருஷமா இவங்களுக்கு குழந்தையே பிறக்காததுனால ஜிவிஎஃப்ங்கிற இன்வைட்டோ ஃபர்டிலைசேஷன் முறையில இவரே கர்ப்பமாயிருக்காரு. அதாவது இவர் பிறக்கும் போது பொண்ணா பிறந்ததுனால இவருக்கு கர்ப்பப்பை இருந்திருக்கு. அதுல ஆர்டிபிஷியல் முறைப்படி கரு வளர்ச்சியை பண்ணி பிரெக்னென்ட் ஆயிருக்காரு. இதனால முதன்முறையா ஒரு ஆண் கர்ப்பமாகி இருக்காருன்னு இந்த நியூஸ் உலகம் ஃபுல்லா பயங்கரமா வைரல் ஆகி இவங்க வீட்டை விட்டு வெளியே கூட போக முடியாத அளவுக்கு நிறைய விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆனா எல்லா விமர்சனங்களையும் தாண்டி 2007ல சுகப்பிரசவத்துல ஒரு ஆண் குழந்தைய பெற்று எடுத்திருக்காரு. இப்போ அந்த பையனுக்கு ஜாக்னு பேர் வச்சு இவங்க 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஸ்டாசி ஹெர்லாட். இவங்க வாழ்ந்தது அமெரிக்கால. இவங்களாலதான் உலகத்திலே முதல் ஸ்மால் மாம்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க உயரம் வெறும் 2 feet 4 inch தானா. இவங்க பிறக்கும் போது ஆஸ்ட்ரோஜீனியஸ் இம்போபெக்ட் நோயோட பிறந்திருக்காங்க. இதனாலதான் இவங்க வளரவே இல்லையா. அதுக்கப்புறம் இவங்க பெல் ஹெரால்டுங்கிற இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்பவே ஆசையா. ஆனா டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க குழந்தை பெற்றுக்கிறது இவங்களுக்கு ஆபத்தா முடியலான்னு பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமா பிறக்குமான்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க தன்னம்பிக்கையோட என்னால குழந்தை பெற்றுக்க முடியும் அடுத்த 3 குழந்தைகளை பெற்றிருக்காங்க. அதுலயும் இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா இவங்க பெற்ற 3 குழந்தைகளும் எந்த குறையுமே இல்லாம ஆரோக்கியமா பிறந்திருக்கு. இதே மாதிரி ஆம்பர் அண்ட் டென் ஜான்சன்ங்கிற இந்த ஜோடியும் பிறக்கும் போது ஹஸ்டோஜெனியஸ் இம்போபிக்ட்ங்கிற நோயோட குள்ளமா பிறந்திருக்காங்க. இந்த ஜோடி 2 குழந்தைகளை பெற்றிருக்காங்க. ஆனா அந்த 2 குழந்தைகளுமே இவங்களுக்கு இருக்கிற அதே குறைபாட்டோட குள்ளமாவே பிறந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு குள்ளமா குழந்தைகளை பிறந்ததை பத்தி கவலைப்படாம அதுக்கப்புறம் 3 குள்ளமான குழந்தைகளை தத்து எடுத்து இப்போ 5 குள்ளமான குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க. இவங்களால ஆரோக்கியமான குழந்தைகளை தத்து எடுத்து வளர்க்க முடிஞ்சாலும் 3 குள்ளமான குழந்தைகளை தத்து எடுத்து வளர்த்து இவங்க உருவத்துல சின்னவங்களா இருந்தாலும் உள்ளத்தால பெரியவங்கன்னு நிரூபிச்சிருக்காங்க. அடுத்தது ஜெசி டெலன்பர்க். இவங்க இருக்கிறது கலிபோர்னியால. இவங்க 55 வயசுல ஒரே பிரசவத்துல 3 குழந்தைகளை பெற்றிருக்காங்க. அதுலயும் இந்த 3 குழந்தைகளும் இவங்களோட பொண்ணுக்காக பெத்து கொடுத்திருக்காங்க. இவங்க பொண்ணு கிம் காசினோங்கிற இவங்க ஜோ காசினோங்கிற இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்க 2 முறை பிரெக்னென்ட் ஆயும் அந்த கரு 3-4 மாசத்திலேயே கலைஞ்சிடுமா. இதனால டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால இவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு. ஆனா ஜோ காசினோ ரொம்ப ஆரோக்கியமா இருந்ததால இவரோட உயிரணுக்களை வச்சு வாடகை தாய் மூலியமா குழந்தைகளை பெத்துக்கலான்னு ஒரு வாடகை தாயை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி வாடகை தாய் கிடைக்காம சோகமா இருந்த நேரத்துல 55 வயசான இவங்க அம்மா தன்னுடைய பொண்ணுக்காக இவங்கள குழந்தை பெத்து தரதா சொல்லியிருக்காங்க. முதல்ல இது வேணாம்னு சொன்ன கிம் காசினோ அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்களாம். முதல்ல டாக்டர்ஸ் ஜெசி டெலன்பர்க்கோட கர்ப்பப்பையில ஒரு கருமுட்டையை வச்சிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல இவங்க பிரெக்னென்ட் ஆலையாம். அதுக்கப்புறம் 2 கருமுட்டைகளை வச்சு பார்த்திருக்காங்க. அப்பவும் இவங்க பிரெக்னென்ட் ஆலையா. கடைசி முயற்சியா 3 கருமுட்டைகளை வச்சு பார்க்கும்போது எல்லாம் ஆச்சரியப்படுற விதமா இவங்க 3 குழந்தைகளை கருவுற்றிருக்காங்க. 55 வயசுல இவங்களால ஒரு பிரசவத்துல 3 குழந்தைகளை பெத்துக்க முடியுமான்னு பொண்ணுக்காக அம்மாவை குழந்தை பெத்து கொடுக்கறாங்கன்னு இந்த விஷயம் நியூஸ் சேனல்ல பயங்கரமா வைரல் ஆகி நிறைய விமர்சனங்களையும் கிளம்பியிருக்கு. ஆனா அந்த எல்லா விமர்சனங்களையும் தாண்டி இவங்க 55 வயசுல ஒரே பிரசவத்துல தன்னுடைய பொண்ணுக்காக 3 ஆரோக்கியமான பெண் குழந்தைகளை பெத்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது டேனியலி. இந்த ஜோடி வாழ்றது டெக்சாஸ்ல. ஆடம் அண்ட் டேனியலுங்கிற இந்த ஜோடிக்கு கல்யாணமாயி முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் 2வது பிரெக்னென்ட் ஆகும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுற விதமா டேனியலி ஒரே பிரசவத்துல 5 குழந்தைகளை கருவிட்டு இருக்காங்க. அதுல 5மே பெண் குழந்தைகளா. ஒரே பிரசவத்துல 5 குழந்தைகளை பெற்றுக்கிறது சாதாரண விஷயமே இல்லைன்னு பிறக்கிற 5 குழந்தைகளும் ஆரோக்கியமா பிறக்குமான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி டாக்டர் இவங்களோட கருவை கலைக்கணும்னா கலைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டேனியலி எங்க குழந்தைகள் எப்படி பிறந்தாலும் எங்களால வளர்க்க முடியும்னு சொல்லி நம்பிக்கையோட ஒரே பிரசவத்துல 5 பெண் குழந்தைகளை பெற்றிருக்காங்க. அதுலயும் 5 பெண் குழந்தைகளும் எந்த குறையும் இல்லாம நல்ல ஆரோக்கியமா பிறந்திருக்கு. இப்போ 6 பெண் குழந்தை
குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்களாம். அடுத்தது ஜெனிஃபர். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜெனிஃபர் அண்ட் எரிக் மீ போலோங்கிற இந்த ஜோடிக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்து இரண்டாவது குழந்தை உண்டாகும் போது இவங்களை செக் பண்ணி டாக்டர்ஸ் இவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கிறதாவும் அந்த நேரத்துல இவங்க குழந்தையும் அதிக வெயிட்டா இருக்கிறதாவும் சொல்லி இந்த கருவை நீங்க கலைக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஜெனிஃபர் நம்பிக்கையோட இந்த குழந்தைய என்னால நல்லபடியா பெத்துக்க முடியும்னு சொல்லி அந்த கருவை கலைக்காம சுகப்பிரசவத்துல 6.2 கிலோ வெயிட்ல ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க. இப்போது இந்த குழந்தை தான் சுகப்பிரசவத்துல பிறந்த அதிக வெயிட்டான குழந்தையா இருக்குமா. அடுத்தது நட்டிய சுலைமான். இவங்க ஒரே பிரசவத்துல அதிகபட்சமா 8 குழந்தைகளை பெற்றிருக்காங்க. அதுலயும் இந்த 8 குழந்தைகள்லயும் IVFங்கிற முறையில 8 கருமுட்டைகளை இவங்க கர்ப்பப்பைக்குள்ளேயே வச்சு ஒரே பிரசவத்துல 8 குழந்தைகளை பெற்றிருக்காங்க. இவங்க பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் இவங்க மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் அந்த எல்லா விமர்சனங்களையும் தாண்டி இப்போ இவங்க எல்லா குழந்தைகளோடையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.